ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலைக்கடை. இன்றைக்கி நாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த சுற்றுலா தலம் எங்கே இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் என்கின்ற விவரமெல்லாம் தெரிவதற்கு முன்னாடி, இந்த சுற்றுலா தலத்தினுடைய வரலாற்று தகவல்கள்லாம் நீங்கள் தெரிவதற்கு முன்னாடி, நம்முடைய கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை அடையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது மட்டுமின்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விவரங்களுக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலைக்கடை. இப்போ நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஒரு அருவியை நோக்கி தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த அருவி உலக புகழ் பெற்றது, இதிகாசங்களிலும் பேசப்படுகிறது. இந்த அருவியினுடைய வரலாறு என்பது மிகவும் பழமையானது. இந்த அருவி அம்பா சமுத்திரத்தில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் பகுதியில் தான் இந்த அருவி இருக்குது. இந்த அருவியினுடைய பேர் அகஸ்தியர் அருவி. நீங்கள் இப்போ குற்றாலம் உள்ளிட்ட பல இடங்களில் போட்டிங்கன்னா அருவிக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. அங்கே கொட்டக்கூடிய தண்ணி சில நாட்கள் வரும், சில நாட்கள் வராது, சில நேரங்கள் வரும், சில நேரங்கள் வராது. அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். இங்கே இப்போ தண்ணி இருக்கா, சீசன் இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த அகஸ்தியர் அருவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு இருக்குது. இந்த அருவி வருடம் 365 நாட்களுமே இந்த அருவியில் தண்ணி ஊற்றும். அதுதான் இந்த அருவியினுடைய மிக முக்கிய சிறப்பு. அகஸ்தியர் அருவியின் நீர்வரத்து பாதையெல்லாம் பல அபூர்வ மூலிகைகள் நிறைந்திருப்பதால் இந்த அருவியில் குளிப்பது என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அருவிக்கு நாம் பயணம் செய்யக்கூடிய பகுதியானது ரொம்பவும் இயற்கை சூழ்ந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அருவியை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த அகஸ்தியர் அருவி மிகவும் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அந்த பாறைகள், அந்த பாதை அப்படியே நம்ம வேறொரு உலகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அளவில் என்ன இருக்குன்னா இந்த அருவி இருக்கும். இந்த அருவிக்கு போகக்கூடிய இடமும் இருக்கும். 2 பக்கம் பாதைகள் அப்படியே நம்ம இப்போ அந்த தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் போன டைம் சீசன் டைம், இந்த காணொலி போடுறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போனது சீசன் டைமில் நிறைய மக்கள் கூட்டமாக குளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நார்மலாக இங்கே பெரிய அளவில் கூட்டம் இருக்காது. குற்றாலம் மாதிரி பயங்கரமான கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரியான கூட்டங்கள் இங்கே பெரிய அளவில் மக்கள் வரத்து இருக்காது, குறைவாக தான் இருப்பாங்க. நம்ம அருவியில் திருப்தியான அளவுக்கு குளிச்சுட்டு நம்ம வெளியே வரக்கூடிய அளவுக்கு சொல்லிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம உடை மாற்றுவதற்கான அறை, கழிவறையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கிறதுலாம் இல்லை, எந்த கட்டணமும் கிடையாது, ஃப்ரீயான தான். பார்த்திங்கன்னா நாங்கள் போன சீசன் டைம்ங்கிறதுனால ஓரளவு இங்கே நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் சுற்றி வட்டாரத்தில் மழை பெஞ்சு எல்லா அருவிகளும் மூடிட்டாங்க. இந்த அருவி மட்டும் எப்போதுமே திறந்துருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த அருவியில் தான் குளிக்க அலோவ் பண்ணாங்க. நிறைய மக்கள் கூட்டமாக இங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அருவியை நோக்கி தான் பயணிச்சுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, அகஸ்தியர் அருவி. இதுதான் அகஸ்தியர் அருவி. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஆண்கள் அப்படியே 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஆண்கள் குளிப்பதற்கு ஒரு பகுதியும், பெண்கள் குளிப்பதற்கு மறுபகுதியுமாக 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப சேஃபாகவே குளிக்கலாம். இந்த தண்ணியினுடைய நிறைய சிறப்புகள் இருக்குது. அகஸ்தியர் அருவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நீரானது பல்வேறு மூலிகைகளை தாண்டி அந்த மூலிகைகள் மேலே ஓடி வருவதனால இந்த தண்ணியில் குளித்தோம்னா மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மனம் சரியாகும், வேறு சில பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிக்கக்கூடியவர்கள் நம்பப்படுது. தவிர இந்த அகஸ்தியர் அருவி உருவானதற்கு ஒரு தொன்மையான பழம் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது சிவபெருமான் தன்னுடைய திருமணத்தை நடத்தும் பொழுது, கைலாயத்தில் நடத்தும் பொழுது அங்கே மிகப்பெரிய கூட்டம் இருந்ததன் காரணமாக அகஸ்தியரால் அந்த கைலாய இதுக்கு செல்ல முடியாதனால் இங்கே அகஸ்தியரை தவம் செஞ்சதாகவும், சிவபெருமான் பார்வதியோடு அகஸ்தியருக்கு இங்கு காட்சியளித்ததாகவும் ஒரு வரலாறு ஒன்று இந்த அகஸ்தியர் அருவி பற்றி சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்துட்டு சும்மா அப்படியே மூலிகைகளோடு இருக்கும். 25 அடி உயரத்துலேருந்து இந்த அருவி கொட்டுது. இதற்கு பக்கத்துலேயே ஒரு பழமையான கோவிலும் இருக்குது. பழமையான சிவன் கோவில் இருக்கிறது. இந்த சிவன் கோவிலை தான் பார்க்குறீங்க. அந்த தரிசனத்திற்கு பிறகு இங்கே சிவன் கோவில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அகஸ்தியருக்கு அந்த தமிழ்பால் ஞானம் கிடைத்ததும் இந்த பகுதி அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு வரலாற்று தொன்மையான கதைகளும் இந்த அருவியை சுற்றி இருக்குது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவு அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்திலே இந்த அகஸ்தியர் அருவி அமைந்துள்ளது. சுற்றுலா செல்லக்கூடிய நபர்கள் தாராளமாக அங்கே வாருங்க. சுற்றி நிறைய கடைகளும் இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம். அதே போல் மிகவும் நிம்மதியாக ரம்மியமாக குளித்து விட்டு அதான் என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த அருவியில் குளிச்சுட்டு போகலாம். எந்த ஒரு இடையூறும் இருக்காது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மிகவும் மூலிகை நீர் கலந்து வரக்கூடிய இந்த தண்ணியில் குளிப்பதன் காரணமாக பல நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த வருவது போது நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு நிகழ்விலே வேறொரு சுற்றுலாத்தலம் மற்றும் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி, கடலுக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று சொல்லிக்கொண்டு, இது போன்ற பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள், தகவல்கள், வேறு சில பொழுதுபோக்கு நிகழ்வுகள், வரலாற்றிலே மறைக்கப்பட்ட பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து கடலுக்கடை சேனலில் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து காணொளி வரும் என்று சொல்லிக்கொண்டு, வேறு விதமான தகவல்களுக்கு கீழே காணப்படும் இந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.